ஹாய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு வீடியோ பார்க்க போறோம். வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பிஸியா போயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மெனிஸ்கஸ் இன்ஜுரி பத்தி கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது இந்த முழங்கால் முட்டி 2 முட்டிக்கு நடுவுல ஒரு லிகமெண்ட் மாரி ஒரு குஷன் மாதிரி இருக்கும். அதான் மெனிஸ்கஸ்ஸு. ப 2 வீலர், 4 வீலர்ல எப்படி ஷாக் அப்சார்பர் இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு இருக்கிற ஷாக் அப்சார்பர் தான் அந்த மெனிஸ்கஸ். ஸோ அது வந்து நம்ம பாடி வெயிட் ஃபுல்லா முழங்கால் முட்டியில தானே இருக்கும். ஸோ அந்த வெயிட்ட ஸ்டேபிள் பண்றதுக்கு, ஷாக் அப்சார்பர் மாரி ஆக்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அதில ஏதாவது இன்ஜுரி நடந்தா, சிம்ப்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயினும், ஸ்வெல்லிங் இருக்கும். வீங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கும்போது அந்த முழங்கால் வந்து இன்ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கும். இல்லனா சம்டைம்ஸ் வந்து லாக் ஆகுற மாரி சவுண்ட் கேட்கும். அது எப்பப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, இல்ல நம்ம சடனா இப்படி கால நிக்க வச்சுட்டு இப்படி திரும்புறோம் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து அதில அதில இன்ஜுரி ஏற்படலாம். அப்படி இல்லன்னா ஓல்ட் ஏஜ்ல டீஜெனரேட்டிவ் ஆயி அந்த மாரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்ல எக்ஸ்ரே எடுத்து அத கண்டுபிடிக்கலாம். அதில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஒரு வேள அதில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, மைல்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும். அதாவது நம்ம ஆம், பெயின் கில்லர்ஸ் மாத்திரை போடுறது, இல்ல பிசியோதெரபி குடுக்குறது, இல்ல வந்து ஐஸ் ஒத்தடம் வைக்கிறது அந்த மாரி பண்ணா போதும். ரொம்ப வந்து டேமேஜ் அதிகமா இருக்கு, டியர் அதிகமா இருக்கு அப்டின்னா, அப்போ நம்ம வந்து சர்ஜரி பிளான் பண்ணலாம். சர்ஜரி பண்ணா குயிக்கர் ரெக்கவரி இருக்கும். லேப்ரோஸ்கோபி வழியா பண்ணலாம். இல்ல ஓப்பன் பண்ணி கூட சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். ம். அது ரொம்ப நாள் நம்ம பண்ணாம விட்டோம் அப்டின்னா, நம்ம இன்னும் அதிகமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு, இல்ல வந்து ஜாயிண்ட் வந்து ரொம்ப இன்ஸ்டேபிள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க் யூ.